தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ இந்த ஈஸியான டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீட்லயே நம்ம ஏன் தோட்டம் அமைக்கணும், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதி இருக்கும். அதுக்கப்புறமா இயற்கையா விளைந்த காய்கறிகள், அதுலயும் நம்ம கண் முன்னாடி நம்ம கைப்பட விளைந்த காய்கறிகள். இதுக்கப்புறமா ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் தோட்டம் அமைக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செடிகளுக்கு வந்து 4 to 6 hours சன்லைட் அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல அந்த மாதிரி சன்லைட் படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தோட்டம் அமைக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல பெரிய தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சின்ன தொட்டிகள்ல ஈஸியா வர்ற மாதிரியான பிளான்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மண் வந்து சத்தான மண்ணா இருக்கணும். ஸோ கடைகள்லயே பாத்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு மண்ணு கிடைக்குது. அந்த மண்ணை வாங்கி யூஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி செடிகளுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது தேவையான அளவு ஊத்துனா போதும். அதிகமா ஊத்தினீங்கன்னா செடி வந்து அழுகி போயிடும். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், புதினா, கீரை, துளசி இது எல்லாமே ஈஸியா வளர்க்கக்கூடிய செடிகள். தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற உங்களோட ஆசையை இந்த மாதிரி ஈஸியா வரக்கூடிய செடிகள்ல இருந்து ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ், மோட்டிவேஷன் இருக்கும். இப்படி நம்மளோட வீட்லயே விளைவிச்ச காய்களை சமைச்சு சாப்பிடும் போது அது நமக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.